ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டெக் குறிப்புகள். பேங்க் ஆஃப் பரோடா ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் எப்படி பண்ணலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் தேவையானவை என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் எல்லாமே இப்போ ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்ளை ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் நேம் அக்கௌண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. To proceed, the following should be handy: PAN card, Aadhaar card, operational mobile number registered with Aadhaar number, valid email ID, இன்டர்நெட் இருக்கணும், வெப் கேமரா இருக்கணும், மைக்ரோஃபோன் எனேபிள்டு டிவைஸாக இருக்கணும். ப்ரௌசரில் செட்டிங்ஸில் போயிட்டு லொக்கேஷன் எனேபிள் பண்ணிக்கணும். சைஸ் செட்டிங், லொக்கேஷன் அலோவ் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ப்ராம்ப்ட் பண்ணும் போதும் அலோவ் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். பொலிட்டிக்கல் எக்ஸ்போச்சர் இருக்கிற பர்சன்ஸ்க்கு இந்த அக்கௌண்ட் கிடையாது. ஆக்சுவலி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணோன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வேற சேவிங் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை உங்களுடைய கஸ்டமர் ஐடியோ பேங்க் ஆஃப் பரோடாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடாது. டூ யூ வாண்ட் டு ப்ரொசீடுன்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. சேவிங் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. பேசிக் டீடைல், பேன் அண்ட் ஆதார், அப்புறம் அட்ரஸ் அண்ட் பிரான்ச் செலெக்ஷன், அப்புறம் பர்சனல் டீடைல்ஸ். மொபைல் நம்பர் லிங்க்டு வித் ஆதார்னு கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் லிங்க் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மெயில் அட்ரஸ் கேட்கும். மெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த மெயில் ஐடி லிங்கை ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வரும். மொபைல் நம்பர் அண்ட் மெயில் வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஐ எம் நாட் அ மைனர், ஐ எம் நாட் அ ரெசிடென்ட் இண்டியன், ஐ எம் நாட் அ பாலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன், ஐ எம் நாட் அ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், ஐ எம் நாட் அ லுனாட்டிக் பிளைண்ட் லிட்ரேட் பர்சன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஐ எம் டாக்ஸ் ரெசிடென்ட் டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிக் மார்க் வரும். எல்லாமே டிக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செகண்ட் பேஜ்ல ஆதார் நம்பர், பேன் நம்பர், நேம் ஆஃப் பேன் ஹோல்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே உங்களுடைய டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கொடுங்க. இப்போ லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆல்ரெடி இருக்கும். ஐ கிவ் மை கன்சென்ட் ஃபார் அத்தன்டிகேஷன் த்ரூ ஓடிபி இருக்கும். அந்த 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஆதார்ல இருந்து ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை அதில் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுடைய ஆதார் டீடைல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே ஃபெச் ஆயிடும். உங்களுடைய நேம், உங்களுடைய போட்டோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாமே இதுல வந்து ஃபெச் ஆயிடும். ஜஸ்ட் எல்லா டேட்டாவும் செக் பண்ணிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து ஆஸ் பர் ஆதாரான்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க ஆதார்ல இருக்கிற அட்ரஸ்ல எல்லாமே வேற அட்ரஸ்ல இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பிரான்ச் செலெக்ஷன் பண்ண சொல்லும். உங்களுடைய ஆதார்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா பிரான்ச்சையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கிற பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரான்ச்சோடைய அட்ரஸும் டிஸ்பிளே ஆகும். அதை செக் பண்ணிட்டு ப்ரொசீடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பர்சனல் டீடைல் கேட்கும். ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் உங்களுடைய ரிலீஜியன் என்ன, நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் எத்தனை பேர், நீங்க டிசேபிள்டு பர்சனா டிசேபிலிட்டி இல்லாத பர்சனான்னு கேட்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் வந்து நீங்க படிச்சு கிராஜுவேட்டா இல்லைன்னா மெட்ரிகுலேஷனா கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், சப்போஸ் ஒர்க்கிங் பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கோங்க. ஆனுவல் கிராஸ் இன்கம் வந்து பெர் ஆனம் நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்றீங்களோ அந்த இது கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஸ்டூடெண்டா இருந்தா 100 ரூபீஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. டேர்ன் ஓவர், உங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் சேலரியா இல்லைனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இல்லைனா வேற இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னா பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பர்சனுடைய அட்ரஸ் கொடுங்க. இப்போ உங்களுடைய கேட்டகரி அதாவது கேஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் வந்து உங்களுடைய ஆக்குபேஷன் பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், சேலரினா சேலரி கொடுத்துக்கோங்க. நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், சப்போஸ் பிஸ்னஸ் பண்றதா இருந்தாச்சுன்னா என்ன ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. மேரிட்னா மேரிட் கொடுத்துக்கோங்க. நாமினி டீடைல்ஸ்ல மேரிட்னா ஸ்பௌஸ் கொடுத்துக்கலாம், சைல்டு கொடுத்துக்கலாம். அன்மேரிட் பர்சனா இருந்தாச்சுன்னா அப்பா அம்மா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், பிரதர் சிஸ்டர். இது கொடுத்துட்டு அவங்களுடைய நேம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய அட்ரஸ் இந்த மாதிரியான டீடைல்ஸ் கேட்கும். இப்போ அட்ரஸ் வந்து சேம் அஸ் அப்ளிகன்ட் அட்ரஸ் இருக்கு. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடிஷ்னல் சர்வீசஸ்ல உங்களுக்கு நெட் பேங்கிங், யூபிஐ ஐடினா நம்ம பேங்க் ஆஃப் பரோடா யூபிஐ, அது செக் புக் வேணும்னா செக் புக்கு, எஸ்எம்எஸ் அலர்ட் வேணும்னா இப்போ நம்ம பணம் எடுக்கும்போது போடும்போது எஸ்எம்எஸ் வரணும்னா எஸ்எம்எஸ் அலர்ட் கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் பேங்கிங் செலக்ட் பண்ணோம்னா லாங்குவேஜ் கேட்கும். டெபிட் கார்டுனா செலக்ட் பண்ணியாச்சுன்னா ஐ ஹவ் ரீட் அண்ட் ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த இது டிக் ஆகிடும். கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதையும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ப்ரிவியூ, நீங்க கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலும் இதில் டிஸ்பிளே பண்ணும். எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு எல்லா டேட்டாவும் நீங்க கொடுத்துருக்க டேட்டா தான் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் டைப், நீங்க என்ன அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் டைப் இருக்கான்னு பாருங்க. இதே ஆப்ஷன் தான் மற்ற சேலரி அக்கௌண்ட் வாட் எவர் இட் இஸ் சேம் தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. ஜஸ்ட் அக்கௌண்ட் டைப் மட்டும் தான் மாறும். ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நம்ம தனித்தனி வீடியோ போட வேணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இதே தான் பண்ணிக்கலாம்.
நீங்கள் சர்வீசஸ் என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரிவியூ ஆப்ஷனில் காட்டும். ஜஸ்ட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஆர்என் போட்டுட்டு ஒரு யூஆர்என் நம்பர் டிஸ்பிளே ஆகிருக்கும். மெசேஜும் வரும் ஃபோனுக்கு. கம்ப்ளீட் யுவர் வீடியோ கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் சப்போஸ் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய யூஆர்என் நம்பர் போட்டு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் பண்ண சொல்லும், ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும், அந்த மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ண சொல்லும், ரீட் பண்ண சொல்லிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ கேஒய்சி வாண்ட்ஸ் டு யூஸ் யுவர் டிவைஸ் இருக்கும், அலோ கொடுத்துக்கோங்க. மற்ற எல்லா பெர்மிஷனுக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. வீடியோ கேஒய்சி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுடைய பேன் கார்டு நம்பரை காட்ட சொல்லும், பேன் கார்டு காட்டுங்க. உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, பிளெயின் பேக்ரவுண்டில் நிற்க சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவும் அதில் கேப்சர் பண்ணிடுவாங்க. பிளெயின் பேப்பரில் ஒரு சைன் போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்க்கு வந்து இமீடியட்டாகவே நெட் பேங்கிங் வந்துடும். இமீடியட்டாகவே நம்மளுக்கு வந்து நெட் பேங்கிங் மூலமாக மொபைல் பேங்கிங்கும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை இமீடியட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.